நடிப்பின் நவரசங்களையும் நயமாக வெளிப்படுத்தும் ஆற்றலால் சகலகலா வள்ளி என திரைப்பட படைப்பாளிகளாலும் ரசிகர்களாலும் ஒருசேர போற்றப்படும் மனோரமாவை காலம் கைப்பற்றி சென்றுவிட்டது. என்றாலும் மனோரமா தான் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களின் மூலம் திரையுலகும் தமிழுலகும் உள்ளவரை வாழ்ந்து கொண்டிருப்பார். மனோரமாவின் பன்முக நடிப்பாற்றல் மற்றும் அவரது திரையுலக சாதனைகளுக்காக இந்த செய்தி தொகுப்பு ஓர் அஞ்சலி. சேலை கட்டிய சிவாஜி என்று புகழப்படும் மனோரமாவை சிறுவயதில் பள்ளிக்கூட வகுப்பறை சிறைப்பிடிக்க முயன்றது. ஆனால் மனோரமாவுக்கு அந்த வயதிலேயே நடிப்பு தலைக்கு ஏறியதால் படிப்பு தலைக்கு ஏறவில்லை. பள்ளிக்கு போகும் நாட்களில் பள்ளத்தூரில் நடைபெற்ற நாடகங்களுக்கு போய் தனது நடிப்பாற்றலை வளர்த்து கொண்டார். அத்துடன் திரைப்பட பாடல்களை அப்படியே பாடும் ஆற்றலும் வாய்க்கப் பெற்றார். ஒரு நாள் பள்ளிக்கூட விழாவில் பாடுவதற்காக மனோரமாவின் ஆசிரியை அவருக்கு பாருக்குள்ளே நல்ல நாடு எனும் பாடலை எழுதி கொடுத்து மனப்பாடம் செய்து ஒப்பிக்கும் அளவுக்கு தயார் செய்திருந்தார். ஆனால் மேடையில் ஏறிய மனோரமா அந்த ஆசிரியை உட்பட அனைவருக்கும் ஆச்சரியம் ஏற்படுத்தும் வகையில் காற்றினிலே வரும் கீதம் பாடலுடைய ராகத்தில் பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற தேசபக்தி பாடலை பாடி அசத்தினார். அந்த நிகழ்ச்சிக்கு மின் இணைப்பு தர வந்திருந்த ஒருவர் சிறுமி மனோரமாவின் ஆற்றலை பற்றி பள்ளத்தூரில் உள்ள நாடக ஆசிரியர் ஒருவருக்கு தெரிவித்ததை அடுத்து அந்த ஆண்டு நடைபெற்ற கிராம திருவிழாவில் போடப்பட்ட அந்தமான் கைதி என்னும் நாடகத்தில் பெண் வேடம் போட்டு நடித்த ஆண் ஒருவருக்காக பின்னணி பாடினார் மனோரமா. நடிப்போடும் பாடலோடும் சேர்ந்தே வளர்ந்த மனோரமாவை கண்ட புதுக்கோட்டை PA குமார் என்னும் திரைப்பட இயக்குனர் லட்சிய நடிகர் SS ராஜேந்திரனை கதாநாயகனாக கொண்டு தொடங்கிய ஒரு படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக மனோரமாவுக்கு வாய்ப்பளித்தார். அப்போது தினமும் நடைபெற்ற ஒத்திகைக்காக புதுக்கோட்டை வந்த SS ராஜேந்திரன் மனோரமாவின் நடிப்பாற்றலை பாராட்டியதோடு தான் அப்போது கதை எழுதி வைத்திருந்த மணிமகுடம் நாடகத்தில் நடிப்பதற்காக சென்னைக்கு அழைத்துச் சென்றார். அதனைத் தொடர்ந்து நடிப்பும் நாடகமுமாக மனோரமாவின் வாழ்க்கை பரிணாம வளர்ச்சி பெற்றது. மணிமகுடத்தில் மிகவும் நீண்ட வசனங்களை கூட உடனடியாக மனப்பாடம் செய்து ஏற்ற இறக்கங்களோடு அர்த்தம் துணிக்கும் வகையில் பேசிய மனோரமாவின் நடிப்பாற்றலை கண்டு வியந்த கவிஞர் கண்ணதாசன் தனது மாலையிட்ட மங்கை படத்தில் நகைச்சுவை நடிகையாக அறிமுகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழ் மற்றும் 7 மொழி படங்களில் 1000ற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் மனோரமா. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் MGR, NT ராமாராவ் உள்ளிட்ட 3 முதலமைச்சர்களுடன் நடித்துள்ள மனோரமா நகைச்சுவை நடிகை, குணச்சித்திர நடிகை, வில்லி, ஏன் கதாநாயகியாகவும் கூட நடிப்பின் பல்வேறு பரிமாணங்களை வெளிப்படுத்திய பெருமைக்கும் உரியவர். இசையை எவரிடமும் கற்காமல் காற்றோடு கற்று வளர்ந்த மனோரமா பல படங்களில் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். பெரும்பாலான பாடல்களை மக்களின் மொழியில் அவர் பாடியதால் மக்கள் மத்தியில் பெரும் புகழ் பெற்றுள்ளார். பட்டப்படிப்பு படித்து வந்தாலும் பாட்டி சொல்ல கட்டாலே கழகைக்கு அறிவுண்டு அழகுல அறிவனி மறக்காதே. டெல்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்ல கட்டாதே. பட்டப்படிப்பு படித்து வந்தாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. மகராசி சும்மா கப்புன்னு இசுக்குது முவராசி. மூத்தவ சொல்றேன் இதையோசி நான் 3 தலைமுறைய மதராசி. கலைமாமணியாக விளங்கிய மனோரமாவுக்கு தமிழக அரசு 1970ஆம் ஆண்டு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது. 1988ஆம் ஆண்டு புதிய பாதை படத்தில் மனோரமா வெளிப்படுத்திய பண்பட்ட நடிப்புக்காக
தேசிய அளவில் சிறந்த துணை நடிகை விருது வழங்கிய மத்திய அரசு மிகவும் தாமதமாகவே கடந்த 2002ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பித்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் மனங்களில் பல்வேறு விருதுகளுக்கு இணையான பாராட்டுகளை பெற்று திரையுலகில் நீங்கா இடம் பிடித்துள்ள மனோரமா என்றும் நின்று நிலைத்து வாழ்வார். ஜெயா செய்திகளுக்காக பாலுமணி வண்ணன்.